வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா ஓவரால் ஃப்ரீக்குவன்சியோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதாவது லோ ஃப்ரீக்குவன்சியா, மிடில் ஃப்ரீக்குவன்சியா, ஹை ஃப்ரீக்குவன்சியா அப்படின்லாம் எல்லாமே இந்த ஸ்பீக்கர் மூலிமா அவுட்புட் வெளியே வரும். பெரும்பாலும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு 2.1 5.1 அசம்பிள் பண்ண முடியல. ஒரு கஸ்டமருக்கு சிம்பிளாக ஒரு ஆடியோ நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வேணும். இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்லேயே உங்களுக்கு லோ ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சி, மிடில், தட் மீன்ஸ் ஒரு சலங்க சத்தனாலும் தெளிவாக இருக்கும், வாய்ஸும் தெளிவாக இருக்கும், பேஸ் பாஸ் பக்காவாக இருக்கும். இதெல்லாம் வரக்கூடிய ஒரே ஒரு ஸ்பீக்கர் இந்த ஃபுல் ரேஞ்ச். ஃபுல் ரேஞ்சில் உங்களுக்கு 4 இன்ச்சில் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது, ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது. 6 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது. 8 இன்ச்சில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது. 10 இன்ச்சில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது. டைனிட்டி பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர். நம்ம எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் நம்ம என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம், என்ன பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம்னு எப்படி ஒரு பார்த்து அசம்பிள் பண்ணுவோமோ, முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாக ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் தான் ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் கொண்டுட்டு வரும். நீங்கள் என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கான்னு கஸ்டமருக்கு தெரியாது, எந்த பவர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கான்னு கஸ்டமருக்கு தெரியாது. ஆனால் அவுட்புட் இருக்கு இல்லையா, அது உங்களைய காட்டி கொடுத்துரும் என்ன குவாலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத. ஸோ அதுக்கு எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு பக்கவான ஒரு அவுட்புட் வரணும்னா இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணும்போது ஒரு டியூட்டரோ, மிட் ரேஞ்சோ, ஊஃபரெல்லாம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு நாலேஜுக்காக நம்ம சேனல் பார்க்குற ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் போய் சேரணும். அர்பனில் இருக்கவங்க, ஓரளவுக்கு லோக்கலில் இருக்கவங்க அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். பட்டு ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த பாமரமான அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் இந்த மெசேஜ் போய் சேரணும். நிறைய அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு அவங்களே வீட்டில் அசம்பிள் பண்ணுறாங்க. டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். டே பை டே ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பர்பஸ் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். புதுசாக என்னென்ன மெட்டீரியல் மார்க்கெட்டில் வருதோ, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வரும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு 6 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 8 ohms, நல்ல குவாலிட்டி. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது. ஓகே, ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய டீட்டெயில்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். இதுதான் ஃபுல் ரேஞ்ச் டீட்டெயில்ஸு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்களேன், இதுதான் அதனுடைய டேட்டாஸ். இதில் என்னென்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு பாருங்களேன். இதில் FR0610 இதான் மாடல் நம்பர். சைஸ் 6 இன்ச்சு ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அவுட்புட் பவர் அப்படின்னு கேட்டால் 35 வாட்ஸ். 35 வாட்ஸ் அப்படிங்கிறது நல்ல குவாலிட்டி. இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ இது ஒரு கிளாஸ் டி மாடல், ஜஸ்ட் மீன்ஸ் ஒரு போர்டு. இதில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்களேன், ஒரு கிளாஸ் டி போர்டு, ரொம்ப சிம்பிளான போர்டு இந்த போர்டு ஒரு லோ வோல்டேஜ்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் டிசியில் ஒர்க் பண்ணோம். ஸ்டீரியோ இன், ஸ்டீரியோ அவுட், ரொம்ப சிம்பிள். 30 + 30 வாட்ஸ், ஜஸ்ட் 150 rupees தான் வரும். யார் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்க, ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த போர்டு. ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். நிறைய போர்டு, கிளாசிக் போர்டு இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் டேட்டா. அவுட்புட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு. ஆர்எம்எஸ் வேல்யூவே 35 வாட்ஸ். 70 வாட்ஸ் உங்களுக்கு பீக் டு பீக் வரும். வாய்ஸ் காயில் டய 3/4 இன்ச் வாய்ஸ் காயில் இருக்கும். மேக்னெட் 80. ஸோ சூப்பராக அவுட்புட் இருக்கும். ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 55 ஹெர்ட்ஸில் ஆரம்பிச்சு
அதாவது லோ ஃப்ரீக்வன்சியில் ஆரம்பித்து ஹை ஃப்ரீக்வன்சி 12K ஹெர்ட்ஸ் வரைக்கும் 12,000 சைக்கிள்ஸ் வரைக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் என்ன சிக்னல் கொடுக்குறீங்களோ ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதா இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருடைய வேலை. ஸோ தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கே கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். லைக் திஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் பார்க்குற சரிமாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி இருக்கும். நடுவில் பார்த்தீங்களா இந்த கோன் எப்படி இருக்குது. முதல்ல இருக்கிற டஸ்ட் இல்லாமல் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கலாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னாவே இப்படி தான் இருக்கும். நல்ல குவாலிட்டி பேப்பர், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இந்த எட்ஜு ஃபுல்லாக வந்து காட்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். நல்ல ஷார்ப்பாக பக்காவாக ஆடியோ வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்க நல்ல ப்ளீடர், ரப்பர் ப்ளீடர் கொடுத்துருக்கு. மேக்னெட் பாருங்களேன், இதுதான் ரெஸ்பான்ஸ் இதில் கொடுத்துருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்கு, இதில் உங்களுக்கு இதில் பவரெல்லாம் கொடுத்துருக்கு. ஆர்எம்எஸ் பவர், அவுட்புட் பவர், ப்ளஸ் இதனுடைய ஓம்ஸ், என்ன ஓம்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. இது 6 இன்ச்சு அல்லது 6.5 இன்ச் ரெண்டுக்குமே நாம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். என்ன காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்களா. ஒரு கம்ப்ளீட்டாக அசம்பிள்டாக இந்த மாதிரி ஒரு சாம்கான் கம்பெனியினுடைய அசம்பிள்டு 5 இன்ச் ஊஃபர், ஒரு 3 இன்ச் டியூட்டரோட ஒரு 2 பாக்ஸ் பேர் 1050 வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது பிலிப்ஸ் 5.1 ஹோம் தியேட்டர். 5.1 ஹோம் தியேட்டர் நல்ல குவாலிட்டியான ஹோம் தியேட்டர். இதனுடைய ப்ரைஸ் வந்து 4000 வரும். இதில் 4 இன்ச்சு சப்பு கொடுத்துருக்கோம். சேட்டலைட் ஸ்பீக்கர் 5 வரும் உங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும். 2.1 இன்புட் இருக்குது, 5.1 இன்புட் இருக்குது. அதாவது 2 சேனல் இன்புட் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. பென்ட்ரைவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். தென் லாஸ்ட் இதில் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தோம், மினி டிகோடர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, இதுதான் இந்த மினி டிகோடர். ஜிஸ்டார் கம்பெனியுடைய மாடல் நம்பர் GS008. இதில் தான் மினி டிகோடர். இதுக்குள்ளே ஒரு போர்டு இருக்குது. இது டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். இதில் 3 இன்புட் இருக்கும். 3 இன்புட்னா உங்களுக்கு வந்து கோஆக்சியலோ ஆப்டிக்கலோ இல்லை HDMI ARCயோ இன்புட் கொடுத்துக்கலாம். கொடுத்து இந்த அவுட்புட்டில் 6 சேனல் அவுட்புட் ஆடியோ எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்மகிட்ட பழைய ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோம் தியேட்டருக்கு கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இதில் பவர் அண்ட் சுவிட்ச், இண்டிகேட்டர், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்ம LED டிவிலேருந்து வர அவுட்புட்டை நம்ம 5.1 பொருளாச்சி 2 கேட்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு CRT டிவி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த CRT டிவியிலிருந்து இந்த ஆக்சிலரி போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆக்சிலரி 3, இந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோ இன் மூலிமா 3.5mm ஜாக் மூலிமா இன்புட் கொடுத்தோன்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் AV 2 சேனல், ஒரு பக்கம் ஸ்டீரியோ பின் கொடுத்து CRT டிவியில் வர ஆடியோ கூட நம்ம பொருளாஜிக் 2 6 சேனலாக இதில் பெற முடியும். இந்த யூனிட்டோட ஒரு ஆப்டிக்கல் கேபிள் ப்ளஸ் 3RCA கார்டு 2 வரும். கூடவே ஒரு HDMI ஒரு கார்டு, ஹை பிரீமியம் கார்டு ஒன்று வரும். கூடவே இந்த யூனிட் ஒர்க் பண்ண தேவையான 2.5 ஆம்பியர் உள்ள 12 வோல்ட் ஒரு அடாப்டர் ஒன்று இதில் ஃப்ரீயாக வரும். விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். இது நமக்கு ரொம்ப காம்பேக்டாக லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதுனால நாம் ஆடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும், அசம்பிள் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா, நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.